வச்சிருக்க சிங்கி வந்துட்டு 2000 ரூபா. இது 1 கிலோ 5000 ரூபா. இது இப்போ இது 1.5 கிலோ இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய்க்கு இந்த ஒரு லாப்ஸ்டார் மட்டும் விற்கும். இது கடல்ல அதிகமாக வராது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான். இது ஒவ்வொரு சீசன் இருக்கு. அடியாத்து கச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைங்களில் இந்த மாதிரி லாப்ஸ்டார் அதிகமாக வரும். இப்போ நாங்கள் பார்க்குற டைங்களில் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் 1-2 இப்படி தான் வரும். எங்களுக்கு இதுக்கு விட ஒரு 3 மாதத்துக்கு ஒரே ஒரு ஒன்று வந்துச்சு. இப்போ இது வந்திருக்கு. இன்னைக்கு 2 வந்திருக்கு பாருங்க எப்படின்னு. இது விலை வந்துக்கிட்டு 2 வகையாக பிரியும். 3 வகையாக. இது வந்து 1 கிலோ இருந்தால் மட்டும்தான் 5000 ரூபா. இதே சிங்கி 1/2 கிலோ இருந்து 2 சிங்கி சேர்ந்து 1 கிலோ இருந்துச்சுன்னா அதோடைய விலை எவ்வளோ பிரியும்னா அதோடைய விலை வந்துக்கிட்டு இதில் அப்படியே குறையும். 3000 ரூபா இருக்கு. அப்படியே 2000 ரூபா குறையும் 1/2 கிலோ இருந்தால். அப்படியே 200 கிராம் சின்ன சிங்கி 200 கிராம் லாப்ஸ்டார் இருந்தால் அது வந்து 5 சிங்கி சேர்ந்து 1 கிலோ வந்துச்சுன்னா அதோடைய விலை வந்து 2000 ரூபா பிரிக்கப்படும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த சிங்கி வந்துக்கிட்டு 5000 ரூபா விலைக்கு போகும். அதே மாதிரி இந்த லாப்ஸ்டாரில் இன்னொரு அதிசயம் என்னன்னா இதை உயிரோட பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் விலை அதிகமாகும். இந்த லாப்ஸ்டாரை உயிரோட பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் விலை. இதை வந்து உயிராக மட்டும் தான் கொடுக்குறது. செத்துட்டு வைங்களேன் 1 கிலோ 1000 ரூபாய்க்குள்ள போகாது. 700 ரூபா தான் செத்துருச்சுன்னா இதை உயிரோட பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் 5000 ரூபா 1 கிலோ. இது எப்படி உயிரோட வச்சுக்கிறோம்னா இதுக்கு வந்து மண் கடற்கரை மண்ணை இப்படி மூஞ்சில் அடிச்சு வச்சோம்னா கிட்டத்தட்ட 3-4 நாள் வரை உயிரோட இருக்கு. ஆனால் நாங்கள் கடற்கரை மண் கிடைக்காதா அதனால தான் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு வலையை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வலையை ரெடி பண்ணி வச்சு இந்த வலைக்குள்ள உள்ள இப்படி போட்டுருவோம். வலையை மட்டும் இருக்குதா இப்படி வலைக்குள்ள போட்டு இந்த மாதிரி ஒரு கயிறை வச்சு கட்டிடுவோம். வலையை இந்த மாதிரி கட்டி என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் இந்த இப்படி வந்துட்டு இதில் தண்ணியில் போட்டு இப்படி கட்டிடுவோம். இந்த லென்ஸுக்கு அதை கட்டி இப்படி கட்டினோம்னா அது தண்ணியில் அது வாட்டுக்குள்ள இருக்கு. உயிரோட இருக்கு. அது வாட்டுக்குள்ள தண்ணியில் இருக்கு. உயிரோடயே வரும். இப்படி கட்டிடுவோம். அப்புறம் இன்னொன்று ஒரு சில பேர் டயர் எதுக்கு போட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி டயர் எதுக்கு போட்டில் வச்சுருக்கோம்னா நாங்கள் ஏதாவது கடல் மேலே போட்டுகள் 2 சந்திக்கும் போது போட்டு 2 இப்படி ஒன்றா அணையும் போது மோதுனா இந்த பலகை 2 அலையை தூக்கி உடஞ்சிரும். இந்த மாதிரி டயர் இருந்தால் அந்த டயரில் புசி இந்த டயர் வந்து அமுங்கக்கூடிய சக்தி இதில் இருந்து நஞ்சு அதனால எந்த போட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கு. அதனால தான் எப்போவுமே போட்டுகளில் டயர் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறையா பேர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் டயர் தெரிஞ்சதை வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த டயர் எதுக்குன்னே பயன்படுத்தி எதுக்குன்னே போட்டுக்கு போய் வச்சுருக்கீங்க இதனால் எது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து நாங்கள் போட்டு உடையாமல் இருக்கிறக்காண்டி தடுக்கிறக்காண்டி எல்லா போட்டுகளிலுமே இந்த மாதிரி டயர் கட்டி வச்சுருப்போம். அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். எல்லா நண்பர்களுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு திருக்க குட்டி விடுற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு சில பேர் நிறைய பேர் ரொம்ப ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துக்கிட்டு அது பாவம்னே குட்டி தாய் இல்லாமல் வாழ்மனே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு நிறைய பேர் ஒருத்தங்களாம் ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக அது தாய் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணும்னே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது நீயுமா தாய் இல்லாமல் நீஞ்சிருமா கடலில் அது எப்படி பெரிய மீன் எடுத்து காப்பாற்றிக்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா திருக்க ஒரு பழமொழியோடு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. எப்படின்னா மீன் குஞ்சுக்கு நீச்சல் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது பிறந்த உடனே நீஞ்சிடும். எந்த ஒரு மீன் கடல் உயிரினங்கள் எதுனாலுமே பிறந்த அடுத்த நொடியே நீயக்கூடியது மீன் இனங்கள், எல்லா மீன் இனங்களும். ஓகேவா? அதனால அது வந்து தாய் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லை. மனிதரை போல் இன்னொன்று மீனுக்கெல்லாம் மனிதரை போல் சென்டிமெண்ட்டே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா மீன் வந்து தன் குட்டியவே சாப்பிட்டுரும் நிறைய வகைகள் மீன்கள்லாம். அப்படி இருக்கும்போது அது எப்படி அது சென்டிமெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் எப்படின்னா அந்த நிமோ படத்தை பார்த்துட்டு அந்த ஃபீலிங்கில் தான் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒரு குட்டி மீன் தாயை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த தாயும் குட்டியும் சேர்றதா அந்த படத்துடைய கதை.
அப்போ ஒரு மீன் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நீங்கள் அதை பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் நீங்கள் நெசத்துலேயே அந்த மாதிரி கற்பனை பண்ணுறீங்க. அது ஒரு கற்பனை கதை, ஒரு படம். அதனால வந்துட்டு அதுக்கு உயிர் கொடுத்து உங்களை ஃபீல் பண்ண வச்சாங்க. ஆனால் நெசத்துலலாம் அப்படி கிடையாது. மீனுக்கெல்லாம் சென்டிமெண்ட்டே கிடையாது. அது வாட்டுக்குள்ளே பிறந்த உடனே அது வாட்டுக்குள்ளே போயிடும். எது எங்கிட்டு போகணுமே தெரியாது. அது எப்படி இற சாப்பிடணுமோ போய் சாப்பிட்டு தின்றுங்க. அதனால நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. அந்த 3 திருக்கக்குட்டியுமே அது வாட்டுக்குள்ளே கடலில் நீஞ்சு அது வாட்டுக்குள்ளே பெருசாகி அடுத்த தடவை எங்கள்கிட்ட கூட எங்கள் வலையில கூட மாட்டலாம். இல்லைன்னா எங்களை மாதிரி மீனவர்களில் மாட்டலாம். இன்னொன்று எல்லாரும் புரிஞ்சுக்கிறோங்க, மீன் சமைக்கிற சாப்பாடு, ஆடு மாடு கோழி இதிலெல்லாம் யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. யார் ஃபீல் பண்ணணும்னா தட்டில் அது உயிரோடு இருக்கும்போது அதை சமைச்சு அதை கடிக்கும்போது ஒரு செகண்டு இது ஒரு உயிரினம், ஐயோ இதை நம்ம திங்க போகிறோமே, இது செத்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இதை நம்ம திங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபீல் பண்ண நியாயம். ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு உயிரினத்தை அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் மனிதனை பொறுத்தனால. அதனால யாருமே அப்படி நினைக்காதீங்க. என்ன எல்லா மீனவர் இப்போ எல்லா மீனவர்கள் யாராவது ஏதாவது வழியில் தன்னை காப்பாற்றுறாக்காண்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மீனவர் இத்தனை உயிரை கொள்றாங்கன்னு எங்களை யாருமே தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா மீன் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ள செத்து போயிடும். நாங்கள் பிடிக்கலைன்னா கூட ஆல்ரெடி அது வாட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட டயம் தான். அந்த டயத்துக்குள்ளே அது செத்து அதாவது மிதந்துரும் அழிஞ்சிரும் கடலில் இப்படி போயிடும். குறிப்பிட்ட நாள் கணக்கில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது கடலில். அந்த உயிரினங்களை அரசு பிடிக்கக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்கு. அப்படி உயிரினங்களை நாங்களும் பிடிக்க மாட்டோம், கொள்ளையும் மாட்டோம். வருஷக்கணக்கில் வாழ்கிறது 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் இப்படி வாழக்கூடிய உயிரினங்கள் எதையுமே கொள்ள மாட்டோம். ஆனால் கடலுடைய வெப்ப நிலைகள் இதெல்லாம் மாற்றமடையும் போது குறிப்பிட்ட உயிரினங்கள் அழிஞ்சிடும். அந்த மாதிரி மீன்களை மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம். சரியா? அதனால நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண தேவை. கரையை கூட உயிர் உழைச்சி நைட்ல மாசம் ஒன்று தலைக்கு மேலே வெயிலாச்சு. கடலுக்கு வந்த முன் போய் சிங்கம் போட மேலோடி கடல் காத்து நேர் கச்சா கீழே வைக்க முடியாது. வெளுப்பு குட்டியா இல்லையா? எங்கள் கூட்டம் 10 கிலோ இருக்கு. பண்ணிக்கிட்டே நேற்று இந்நேரம் காத்து வருது. மழை மொட்டையில் இருக்கான்னு பாருங்க. சரியான காத்துல நேரம் போடுங்க. கரெக்டாக இருக்குங்க. கொம்பு என்னய்யா இங்கே மட்டும் புரட்டி பாருங்க. ரொம்ப போடுங்க. கிளம்போனான்றது உள்ளே கொண்டு தந்துடுறேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் கொண்டு தந்துடுறேன். ஏன் போட்டு 50 ரூபா 200 ரூபா எடுத்து பெரிய ஜீவனை போடுறேன். சரியா பார்த்துக்கிறேன். இருக்கா லேசாக வாட தான் 1 250. சரி அது மட்டும் சொல்லுங்க. அது ஒன்றும் ஒரு தப்பு பண்ண உசுரோட வாழ முடியும். அது இருக்கு. ஒரு தப்பு பண்ண நினைப்பா அவன் வல்ல திரும்பி என்ன தான் ஓடுனேன். மீன் இவ்வளவு மோசமா இருந்துச்சு. இந்த அடிக்க பாருங்க. இந்த இதெல்லாம் அங்க ஓரளவு மீடியமா நடக்குது. அதை எடுத்து படம் 2 சிங்கம் வந்திருக்காங்க. அந்த சிங்கி எடுக்காங்க. நம்ம சிங்கிள் விட்டு ஏதாவது கூட போக முடியல. பார்த்துக்கிறீங்க, இவங்க தான் பெரிய சிங்கி வியாபாரி. இது எங்கள் தாத்தா தான். அப்பப்போ பேரப்பிள்ளையை கேள்வி பண்ணுவாங்க. 40 வலை உள்ள 40 பேட்டி கொடுத்தாச்சு. தாத்தா எழுத்த பார்ப்போம். விலங்க போய் கடக்க முடியாது. காத்துனடா இன்னைக்கு காத்து எப்படின்னு தெரியல. ஆனால் நேற்று காத்துக்கு கண்டிப்பாக விலங்க போகிறது. தாத்தா காசு விற்றதுக்கு அப்புறம் தானா? காசு வந்து வீட்டில் வாங்கிங்க. சரி, காசுக்கெல்லாம் குறையில்லை. எப்போ எத்தனை ஆயிரத்துக்கு கூட உடனே வாங்கிக்கோங்க. அதே